ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே மாணிக்கம் என்ற மரம் வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், ஆனால் ஏழ்மையில் வாடினான். ஒருநாள் காட்டில் காய்ந்த மரங்களை தேடிச் சென்றபோது ஒரு பெரிய பாறையின் அடியின் ஒரு காயமடைந்த வெள்ளைப் புறா துடிப்பதை பார்த்தான். அதன் சிறகில் அடிபட்டிருந்தது. மாணிக்கம் அந்த புறாவை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். தன்னிடம் இருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தான். மூலிகைகளை வைத்து அதன் காயத்தை ஆற்றினான். சில நாட்களில் அந்த புறா குணமடைந்து பறக்க தயாரானது. அப்போது அந்த புறா ஒரு மனித குரலில் பேசியது. மாணிக்கம், உன் அன்பிற்கு நன்றி. நான் சாதாரண புறா அல்ல, இந்த வனத்தின் தேவதை. உனது நேர்மையையும் இரக்கத்தையும் சோதிக்கவே இந்த உருவம் எடுத்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும்? மாணிக்கம் சிரித்துக்கொண்டே சொன்னான். தேவதையே, எனக்கு பேராசை கிடையாது. என் கிராமத்தில் மழை இல்லாமல் ஏரி வற்றிவிட்டது. மக்கள் தண்ணீருக்கு கஷ்டப்படுகிறார்கள். எங்கள் கிராமத்திற்கு நல்ல மழை வேண்டும். தேவதை அவன் பெருந்தன்மையைக் கண்டு வியந்து, அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தது. விளைவு: அடுத்த கணமே வானம் மேகமூட்டமானது. அந்த கிராமமே செழிக்கும் வகையில் மழை பெய்தது. ஏரி நிரம்பியது. ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். மாணிக்கம் எப்போதும் போல மரம் வெட்டச் சென்றான். ஆனால் இப்போது அவன் காட்டில் மரம் வெட்டுவதில்லை, காய்ந்த கிளைகளை மட்டுமே சேகரித்தான். காட்டை பாதுகாப்பதே தன் கடமை என்று அவன் உணர்ந்தான்.